ஹலோ கைஸ், நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா முக்கியமாக வந்து இந்த ஒரு டைமில் வந்து நம்ம மல்லி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு வந்து பார்த்தினாக்கா நம்ம ரஞ்சிதா தான் வந்து பக்காவாக பிளான் போட்டு இப்போ நம்ம விஜயை வந்து கல்யாணம் பண்ணி போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மல்லிக்கு இப்போ வந்து ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் என்னன்னாக்கா நம்ம பாபு இருக்கார்ல, அவரு வந்து ஒரு பையனை ரெடி பண்ணி என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவரும் வந்து ஓகே சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா நம்ம வெண்பக்குட்டி நீங்கள் தான் என் அம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாமே வந்து தலைக்கீழே வந்து மாறிச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னாக்கா இந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மல்லிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த நிஷா ஒரு பக்கம் வந்துட்டு பத்திரத்தை வந்து காட்டிட்டு இது வந்து நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கான பத்திரம் தான், அவளை வந்து நான் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சொன்னதுமே வந்து நம்ம விஜய்க்கு தலையில் இடிய தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது. என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் என்னாச்சுன்னாக்கா நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாரு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து இவங்க பண்ணுறதுக்காக தான் நம்ம மல்லியங்கலேருந்து வந்து அனுப்ப சொல்லிட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதாவுக்கு பயங்கரமான ஷாக் என்னன்னாக்கா, நாம் நினச்சிட்டு இருந்தோம் இந்த விஜயை வந்து நாம் கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த ஒரு சமயத்தில் நம்ம மல்லி இருக்கா இல்லைங்களா, அவங்கள வந்து ஒரு பக்கம் பார்த்தோன்னாக்கா கல்யாணம் பண்ணி சொல்லி பாபு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இங்கே இந்த விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். ஆனால் எல்லாமே வந்து தலைக்கீழ வந்து மாறி போயிட்டுருக்கு. சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் தானே வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருந்தேன். இப்போ இந்த நிஷா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாளே, இது என்ன நியாயம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா வீட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிஷா வந்து அக்ரிமெண்ட்டை வந்து காட்டுறாங்க. என்னன்னாக்கா இப்போ நீங்கள் அனுப்ப போகிறீங்களா இல்லையா, அப்படி இல்லைனாக்கா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்தில் ஒரு முடிவு தான் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம ரஞ்சிதா இதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிட்டு வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் என்ன நினச்சோம், இந்த ரஞ்சிதா தான் வந்து கல்யாணம் பண்ணுவோம்னு நினச்சோம். ஆனால் பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னாக்கா இப்போ நம்ம விஜய் வந்து யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன். இந்த விஜய் வந்து பண்ணுற ஆட்டத்தில் வந்து இந்த நிஷாவுக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் ஒரு பாடத்தை வந்து காட்டி ஆகணும். இல்லைனா வந்து ஏன்னாக்கா இவங்க போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பி போகிற அளவுக்கு வந்து நம்ம விஜய் பண்ணோம். இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காங்க, நம்ம மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிட்டா வேறு மாதிரி இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம். ஆனால் இந்த பாபு இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, வேறு ஒரு பையனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நிச்சயதார்த்தம் நடக்குன்னு வந்து சொல்லியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம விஜய்க்கும் வந்து இந்த விஷயம் தெரியுது. அவர் வந்து இதை கேட்டு சும்மா இருப்பாரா, இல்லைனா வந்து நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிட்டா சூப்பரானு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி விட்டு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.